ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்டில் நான் எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு 8 ஸ்டாக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா பேயர் கிராப் சயின்ஸ். டார்கெட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6450. இன்னும் 13% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன கீ ட்ரிகர்ஸ், என்ன கீ பாயிண்ட்ஸ் மெயினாக அவங்க கொடுத்துருக்காங்கன்னா, பேயர் கிராப் சயின்ஸோட Q4 ரிசல்ட் நல்லா இருக்குது. அவங்களோட மை சீடு பிஸ்னஸும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ நார்மல் மான்சூன் சீசன் போயிட்டுருக்கிறதுனால அது இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கார்ன் ப்ரைஸஸும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் மெயின் கீ பாயிண்ட்ஸாக யூஸ் பண்ணி அவங்க பேயர் கிராப் சயின்ஸ்க்கு டார்கெட் ப்ரைஸ் 6450 கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து கனரா பேங்க். டார்கெட் ப்ரைஸ் 125 per ஷேர். இன்னும் 13% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன கீ ட்ரிகர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பிஸ்னஸை ரூரல் ஏரியாவில் நிறையா ஓப்பன் பண்ணியிருக்காங்க பிரான்ச்சஸை. அதனால் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. அதனால் ரூரல் கிரெடிட் க்ரோத்தும் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க கனரா பேங்க்குக்கு. ஸோ தே ஃபிக்ஸ் த டார்கெட் ப்ரைஸஸ் 125 per ஷேர். தேர்ட் ஒன் கோரமண்டல் இன்டர்நேஷ்னல். டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2700 per ஷேர். இன்னும் 12% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்ட்ராங் Q4 ரிசல்ட், நியூ ப்ராடக்ட் பைப்லைன்ஸ்லாம் அவங்களுக்கு நிறையா கிடைக்கிது. ஸோ அதனால் அவங்க ஃப்யூச்சர் க்ரோத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது இந்த நியூ ப்ராடக்ட்ஸ். ஸோ இதுதான் மெயின் அவங்க கீ பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க ஃபார் கோரமண்டல் இன்டர்நேஷ்னல். ஃபோர்த் கம்பெனி பார்த்தீங்கன்னா இமாமி. சேம் ஸ்ட்ராங் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட மெயின் பிராண்ட்ஸான நவரத்னா அண்ட் டெர்மிகூல்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்போ டிஜிட்டல் எக்ஸ்பேன்ஷன்லேயும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கீ பாயிண்ட்ஸை வச்சு ஃபிக்ஸ் த டார்கெட் ப்ரைஸ் அட் 660 per ஷேர். இன்னும் 14% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஃபிஃப்த் கம்பெனியாக பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் அக்ரோவேட். என்ன டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்கன்னா 840 per ஷேர். இன்னும் 13% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, அவங்களோட பிஸ்னஸ் வந்து டைவர்சிஃபைடாக இருக்குது, ஸ்ட்ராங் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் லீடர்ஷிப்பும் அந்த மேனேஜ்மெண்ட்னால ஸ்ட்ராங்காக இருக்குது, இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் அக்ரிகல்ச்சர் க்ரோத்துக்கு இவங்க மெயினாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தே ஃபிக்ஸ் த டார்கெட் ப்ரைஸஸ் 840. இந்த கீ பாயிண்ட்ஸ்லாம் வச்சு இந்த டார்கெட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் சிக்ஸ்த்து ஒன் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கார். எவ்வளோ டார்கெட் கொடுத்துருக்காங்கன்னா 5000 per ஷேர். இன்னும் 15% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கே தெரியும் இவங்க தான் வேர்ல்டில் செகண்ட் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் டூ வீலர். மெயினாக இவங்க எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அதோட ப்ரைஸை செலக்டிவாக எப்படி ஹைக் பண்ணுறது, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணி அதில் ப்ராஃபிட் பார்க்கலாம். இதுதான் மெயினாக அவங்க டார்கெட் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எபிடா ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 26க்கு எவ்வளோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 14% to 16%க்குள்ளே நாங்கள் அச்சீவ் பண்ணுவோம்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை மெயின் கீ பாயிண்ட்ஸாக வச்சுட்டு அவங்க டார்கெட் ப்ரைஸ் 5000 per ஷேர்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செவன்த்து ஒன் சுப்ரம் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 4750. இன்னும் 12% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவுடைய லீடிங் பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ். இது ஃபஸ்ட் பாயிண்ட் கீ பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 26க்கு அவங்களோட வால்யூம் க்ரோத் எவ்வளோ டார்கெட் கொடுத்துருக்காங்கன்னா 12% to 13% நாங்கள் அச்சீவ் பண்ணுவோம். அண்ட் எபிடா பார்த்தீங்கன்னா 14.5%லேருந்து 15.5%க்குள்ளே நாங்கள் அச்சீவ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கீ பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்க டார்கெட் ப்ரைஸ் 4750 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் எயித்து ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் இன்ஜின்ஸ். எவ்வளோ டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்கன்னா 4600 per ஷேர். இன்னும் 15% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க என்ன கீ பாயிண்ட் சொல்லியிருக்காங்கன்னா, ஃபார்ம் மெக்கானைசேஷன் டிமாண்டில் இருக்குது. ஸோ அது இவங்கக்கிட்ட பெட்டராகவே இருக்குது. அண்ட் தென் பெட்டர் ஃபினான்ஷியலும் இவங்க பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாக அவங்க ஸ்ட்ராங் டிராக்டர் அண்ட் இன்ஜின் டிமாண்ட்லாம் அச்சீவ் பண்ணுவதாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்வராஜ் இன்ஜின்ஸ்க்கு கொடுத்துருக்க டார்கெட் 4600 per ஷேர். ஸோ இது யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வே டு வெல்த்தில்
சிவேந்திர குமார்ன்றவங்க எஸ்டர்டே 4:30 PM, அதாவது May 30 4:30 PMக்கு எக்கனாமிக் டைம்ஸ்க்கு கொடுத்த இன்டர்வியூவில் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த ஷேர் ப்ரைஸஸ் அந்த டார்கெட்லாம் இவங்க ஃபிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. நீங்கள் எக்கனாமிக் டைம்ஸ் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.